ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு. அதில் கஷ்டமாக தான் இருக்கும். அதில் என்ன ஒரு சின்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி விசா. இப்போ லீவ் ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டு 1 மந்த்து அந்த மாதிரி இருக்குன்ட்டு போகிறாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு ஊர்லேருந்து இங்கே வந்து இருந்த கஷ்டத்தை விட அவங்களும் இங்கே வந்தப்போ அந்த ஒரு மாதம் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் திரும்பி அனுப்பும்போது ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் குவைத்துக்கு வரேன். நான் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஊர்லேருந்து எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வரப்போ செம்ம ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே எங்கள் மாமா எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டாங்க இங்கே. அப்போது எனக்கு அந்த ஊரில் இருந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அவங்க திரும்ப ஊருக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபீலிங் ஆகுது பாருங்கள். நான் ஊர்லேருந்து வந்த ஃபீலிங்கை விட இந்த ஃபீலிங் அதிகமாக இருக்குது. நம்ம திரும்பவும் குவைத்துக்கு வந்துட்டோமோ, இவ்வளோ நாள் தான் ஊரில் இருந்தோமோ, இது இப்போ திரும்பவும் குவைத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணுது. அந்த மாதிரி கஷ்டங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ தான் 1 மாதம் 2 மாதத்துக்கே நம்மளுக்கு இப்படி இருக்குன்னா, 20 வருஷம் 25 வருஷம்லாம் குவைத்தில் இருக்கேன்றாங்க. அப்போ அவங்களாம் குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க, ஃபீலிங்கில் தனிமையில் இருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்க திருப்பி அனுப்பும் போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். இதுதான் போல வெளிநாட்டுடைய வாழ்க்கை. பல பேர் ஃபேமிலியை கூப்பிட முடியாமலே இங்கே இருந்துட்டு அவங்க லீவில் போய் பார்க்குறது தான் ஃபேமிலியே, அப்படிலாம் இருக்கிறாங்க அப்போல்லாம். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளாம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த அனுபவமே நம்மளுக்கு தெரியுது. இதுதான். ஆனால் நம்ம ஊரில் ஜாலியாக சொல்லிட்டோம், நானும் வெளிநாட்டுக்கு போனால் இருந்துடுவேன் போயிடுவேன்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் இருக்க எங்கள் அண்ணன் அக்கா எங்கள் சொந்தக்காரன் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டு வந்த ஃபீலிங்கை நான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக திரும்ப வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். ஓகே, பாய்.